Good afternoon students, நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட், அதாவது பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். அதில் 3வது லெசன் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா உடலப்புற அமைப்பியல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதை தான் வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், புறத்தோற்ற பண்புகள். ஸோ அப்போ ஒரு செடியை பார்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியும், வேறு, தண்டு, இலை, இதெல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ அப்போ அதை பற்றி மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா, இதை 3 பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக அதில் என்னென்ன டைப் இருக்குது, அதெல்லாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, எப்படி டிவிஷன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேபிட் அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலாக ஹேபிட்னா அந்த தாவரத்தினுடைய பண்பு. பிளான்ட் ஹேபிட்டட் அப்படிங்கிறது அதனுடைய வளரிடம், அது எங்கே வளருது, நிலத்தில் வளருதா நீரில் வளருதா அப்படிங்கிறது. லைஃப் ஸ்பேன், ஸோ அதனுடைய வாழ்க்கை சுழற்சி, ஸோ எவ்வளோ வருஷம் இருக்குது. பையனியலாக மோனோஷியர், அதாவது என்ன சொல்லுவோம் அதாவது பையனியல்னால் ஈராண்டு வாழக்கூடிய தாவரம், ஓராண்டு தாவரம், பல்லாண்டு தாவரம்னு சொல்லுவோம், பெரனியல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டுடைய பார்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதில் ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் அண்டு லீஃப். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். The study of various external features of the organisms is known as morphology. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மார்ஃபாலஜி. அதாவது ஒரு பிளான்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் மார்ஃபாலஜி இஸ் ஆல்சோ known as external morphology that deals with the study of shape, size and structure of plants and their parts, root, stems, leaves, flowers, fruits and seeds. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜியில் இன்க்ளூட் ஆகக்கூடியது தான். ரைட்டா? The study of morphology is important in taxonomy. Morphological features are important in determining productivity of crops. ஸோ அப்போ மார்ஃபாலஜிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸானமியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் டாக்ஸானமி? ஸோ வாட் இஸ் டாக்ஸானமி? கிளாஸிஃபைங் த ஆர்கனிசம் இன் ஏ அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒரு ஆர்டரில், கேட்டகரைஸில், ஹியரார்கிக்கல் மெத்தட்ஸில் நம்ம அதை பிரித்து வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதான் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டாக்ஸானமிக்கு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் எப்படி முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எந்த வகையில் அது முக்கியப்படுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷ்ரப், அதாவது புதர்ச்செடின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த புதர்ச்செடியாக இருக்கக்கூடியது நம்ம எந்த அப்பியரன்ஸ் தான், எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் தான் இல்லையா. மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வச்சு தான் அது ஷ்ரப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே ஒரு செடியை வந்து மரம் அப்படின்னு சொன்னோம், ட்ரீ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்டர்னல் கேரக்டர், எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் நம்ம அதை மரம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்காக தான் அது முக்கியம். அண்ட் டிட்டர்மைனிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப். ஸோ அப்போ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு தாவரம் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கோ அந்தளவுக்கு அது என்னாகும், அதில் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், ஈல்டு. மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் இண்டிகேட் த ஸ்பெசிஃபிக் ஹேபிட்டட்ஸ் ஆஃப் லிவிங் ஆஸ் வெல் அஸ் த fossil plants and help to correlate the distribution in space and time of fossil plants. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா fossil plants and help to correlate the distribution in space. ஸோ இப்போ ஃபாசில் பிளான்ட்ஸு, இப்போ இருக்கிற பிளான்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாசில் பிளான்ட் அப்படிங்கிறது என்னது, தொல்லுயிர் தாவரம்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்து இறந்து மண்ணில் மக்கி போகாமல் என்னவா நமக்கு கிடைக்கிறாங்க, இட்ஸ் அ ஃபாசில்ஸாக கிடைப்பாங்க. இப்போ நிலக்கரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போ அந்த மாதிரி கிடைக்கிறனால தான் அதை வந்து ஃபாசில் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ சிக்னிஃபிகன்ட் ஃபார் ஃபைலோஜெனினா எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பரிணாம வளர்ச்சியிலையும் இந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து என்னங்கிறாங்க, முக்கியமான இடத்த வைக்கிறாங்க. எதனால் அப்படின்னா ஒரு பிளான்ட்டு இன்னொரு பிளான்ட்லேருந்து தான் வந்திருக்கு, இந்த பிளான்ட்லேருந்து தான் இந்த பிளான்ட் வந்து எவல்யூட் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தோம்னாலே எப்படி இருக்கும், ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்கும். அதில் பிளான்ட்டுக்கு, இந்த பிளான்ட்டுக்கும் அந்த பிளான்ட்டுக்கான ஒற்றுமைகள் இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். Plant morphology can be studied under 2 broad categories. என்னென்ன கேட்டகரிஸில் பார்க்கணும்னா, ஒன்று வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. இப்போ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு எடுத்தோம்னா இட் இன்க்ளூட்ஸ் ஷூட் சிஸ்டம் அண்டு ரூட் சிஸ்டம். ரூட்டும் ஷூட் இருக்கும். ஷூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்டு, இலைகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஷூட்டு. அண்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோன்னா இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ளவர், இன்ஃப்ளோரசன்ஸ், ஃப்ரூட் அண்டு சீட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஷேப், சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் தேர் பார்ட்ஸ் லைக் ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்டு லீவ்ஸ். ஸோ இப்போ வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படிங்கிறது டீல்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஷேப், சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ், ஒரு தாவரத்தினுடைய வடிவம், அளவு மற்றும் அதனுடைய பண்புகள்.
அடுத்து வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய பிளான்ட் பார்ட்ஸ் ரூட்டு ஸ்டெம் அண்டு லீஃப். ஸோ இதை பற்றி தான் நம்ம இதில் பார்ப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் த வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி த ஃபாலோயிங் இம்பார்ட்டண்ட் காம்பனன்ட்ஸ் ஆர் டு பி ஸ்டடிடு. எதெல்லாம் படித்தா தான் மார்ஃபாலஜி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது என்ன அப்படின்னா தே ஆர் ஹேபிட், ஹேபிட்டட் அண்டு லைஃப் ஸ்பேன். ஸோ இப்போ இந்த 3 விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேபிட். The general form of plant is referred as habit. Based on habit, plants are classified into herb, shrub, climbers and trees. ஸோ இப்போ ஹேபிட் அப்படின்னா வளர் இயல்பு. வளர் இயல்புன்னா என்னது? ஒரு தாவரம் செடியாக இருக்கா, இல்லை அப்படின்னா மரமாக இருக்கா, புதர் செடியாக இருக்கா, கொடியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஹெர்ப், இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஹெர்ப், சிறு செடிகள்னு சொல்லுவோம். ஹெர்ப்ஸ் ஆர் சாஃப்ட் ஸ்டெம்டு பிளான்ட்ஸ் வித் லெஸ் வுட் ஆர் நோ வுட். ஸோ இப்போ இவங்களை என்ன இருக்கும்? சாஃப்ட் ஸ்டெம். ஸோ இப்போ இந்த ஸ்டெம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கீரையெல்லாம் இருக்கு இல்லையா, கீரையெல்லாம் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது? கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் எப்படி இருக்குது? சாஃப்ட் ஸ்டெம்மாக இருக்குது, ஈஸியாக உடைக்க முடியறதா இருக்குது இல்லையா? ஸோ அதில் என்ன கிடையாது? லெஸ் வுட்டு, கொஞ்சமாக வுட் இருக்கும், இல்லை அப்படின்னா வுட்டே இல்லாமல் கூட இருக்கும். ரைட்டா? வுட்னா கட்டைத்தன்மை, அதாவது செகண்டரி க்ரோத் இல்லாதது. எக்ஸாம்பிள் ஃபில்லாந்தஸ் அமரஸ், கீழ நெல்லி செடி. கிளியோம் விஸ்கோசா அப்படிங்கிறது நம்ம இந்த மஞ்சள் கலரில் பூ வைக்கும் இல்லையா, மழை காலத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய பட்டாம்பூச்சி வந்து உட்காந்துருக்கும், வெள்ளைப்பூ மஞ்சள் பூன்னு கலந்துருக்கும். ஸோ அதான் கிளியோம் விஸ்கோசான்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு த டூரேஷன் ஆஃப் த லைஃப் தே மே பி கிளாஸிஃபைட் எஸ் ஆனுவல்ஸ், பயோனியல்ஸ் அண்டு பெரனியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஹெர்ப்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா டு த டூரேஷன் ஆஃப் தர் லைஃப் ஸ்பேன். ஸோ அப்போ அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வகையில் கிளாஸிஃபை பண்ணப்படுது. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஆனுவல்ஸு, இன்னொன்று பயோனியல்ஸு, இன்னொன்று பெரனியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ perennial herbs having a bulb, comb, rhizome or tuber as the underground stem are termed as geophytes. Example allium cepa, வெங்காய செடி. ரைட்டா? ஸோ இப்போ ஆனுவல்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஓராண்டு தாவரங்கள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளாரையே தன்னுடைய அதாவது அதனுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கக்கூடிய தாவரங்கள். இப்போ அதில் ஓராண்டுக்குள்ளார அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பருவ தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பருவத்துலேயே அது என்ன ஆகிடும்? அதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பயோனியல்ஸ், ஈராண்டு தாவரங்கள் அல்லது இருபருவ தாவரங்கள்னு சொல்லுவோம். அப்போ இருபருவம் அப்படிங்கும்போது ஒரு பருவத்தில் அதனுடைய உடலை வளர்ச்சி, அதாவது வெஜிடேட்டிவ் க்ரோத்தும், செகண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் க்ரோத், ஃப்ளவர் ப்ரொடக்ஷன் வர்றது, ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா செகண்டரியாக நடக்கும். ஸோ இது வந்து பயோனியல்ஸ். அடுத்து வந்து பெரனியல்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இது ஒவ்வொரு வருஷமும் அதில் என்ன நடக்கும்? ஃப்ளவரிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், அதனுடைய க்ரோத் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய வருஷம் அந்த செடியானது தொடர்ந்து இருந்துக்கிட்டே ஈல்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதை தான் பெரனியல்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷ்ரப், அதாவது புதர் செடிகள்னு சொல்லுவோம். A shrub is a perennial woody plant with several main stems arising from the ground level. Example hibiscus rosa sinensis, show flower. ஸோ இப்போ ஷ்ரப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் பெரனியல்னால் பலாண்டு வாழக்கூடியது, woody plant கட்டைத்தன்மையோடு இருக்கும், with several main stems arising from the ground level. ஸோ இப்போ கீழே மண்ணிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெம் இல்லாமல் நிறைய ஸ்டெம் கீழேருந்து முளைச்சிட்டு வரும். ஸோ அதுதான் மெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் ஸ்டெம் அரைசிங் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவலில். ஸோ இப்போ இதுங்க வந்து பார்த்தோம்னா நிறைய வருஷம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ செம்பருத்தி குச்சி நம்ம வளர நம்ம வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தாலும் அது என்ன ஆகிட்டே தான் இருக்கும்? வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம்? ஷ்ரப்பு, பெரனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைம்பர்ஸ், வைன் அப்படின்னு சொல்லுவோம், கொடிகள்னு சொல்கிறோம் இல்லையா. அண்ட் எலாங்கேட்டட் வீக் ஸ்டெம் ஜென்ரலி சப்போர்ட்டட் பை மீன்ஸ் ஆஃப் கிளைம்பிங் டிவைசஸ் கால்டு கிளைம்பர்ஸ் ஆர் வைன்ஸ் விச் மே பி ஆனுவல் ஆர் பெரனியல், ஹெர்பேஷியஸ் ஆர் woody. ஸோ அப்போ எலாங்கேட்டட் வீக் ஸ்டெம் ஜென்ரலி சப்போர்ட்டட் பை மீன்ஸ் ஆஃப் கிளைம்பிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியது, ஆனால் எலாங்கேட்டட் ஸ்டெம்மாக இருக்கும், ரொம்ப நீண்டு வளரக்கூடியது. ஸோ அப்போ அந்த மாதிரியான செடிகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வைன்ஸ் இல்லைன்னா கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தோன்னா அந்த கிளைம்பிங்க்கு என்ன இருக்கும்? த டிவைசஸ், கிளைம்பிங் டிவைசஸ் இருக்கும். டெண்டல்ஸ் இருக்கலாம் அல்லது வீன்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று. ரைட்டா? இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனுவலாக இருக்கலாம், இல்லை பெரனியலாக இருக்கலாம், ஹெர்பேஷியஸாக இருக்கலாம், அல்லனா உட்டியாக இருக்கலாம். ஹெர்பேஷியஸ்னால் நம்ம சின்ன செடிங்க மாதிரி. ரைட்டா? அதில் ஸ்டெம் வந்து கட்டையாகாது. உட்டிங்கிறது வந்து பார்த்தோன்னா கட்டையாகவும் இருக்கலாம். ரைட்டா? அடுத்தது லயனா. லயனா இஸ் a vine that is perennial and woody. Lianas are major components in the tree canopy layer of some tropical forest. Example ventilago, entera, பொகைன்வில்லா. ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா லயனஸ்ன்னு சொல்லுவோம், பெருங்கொடிகள். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரனியல் அண்டு உட்டி, ரொம்ப வருஷத்துக்கு வாழக்கூடியங்க, அண்டு உட்டி கட்டைத்தன்மையாக இருக்கும். காகித பூச்செடியெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லயனஸ் அப்படின்னு சொல்லுவோம், பொகைன்வில்லா அப்படிங்கிறது. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லயனஸ் ஆர் மேஜர் காம்பனன்ட்ஸ் இந்த ட்ரீ கெனாப்பி லேயர் ஆஃப் சம் ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட். ட்ரோபிக்கல் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில பகுதிகளில் இந்த லயனஸ் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தாவரமாக இருப்பாங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது, அடுத்து வந்து பார்க்க போகிறதுனா ட்ரீஸ், மரங்கள். A tree is a stout, tall,
perennial woody plant having one main stem called a trunk with many lateral branches. Example mango, sapota, jack, fig, teak, etc. If the trunk remains unbranched, it is said to be caudex. Example palmyra, coconut. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரீஸ் மரங்கள். இவங்க எப்படி இருக்காங்க? ட்ரீஸ் எ ஸ்டாட் டால் பெரனியல் அப்படின்னு சொல்லணும். ஸ்டாட் ஹெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாட். ஸோ அதுக்கு வந்து மெயின் பெரனியல் ஒரு பெரிய ட்ரங்க் இருக்காங்க ரைட்டா. அதாவது மெயின் ஸ்டெம்முக்கு பேர் ட்ரங்க், மண்ணிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்டெம் அது பேர் தான் ட்ரங்க்னு சொல்லுவோம். கட்டையோடு இருக்கும். வித் மெனி லேட்ரல் பிரான்ச்சஸ், நிறைய பிரான்ச்சஸ் அதுலேருந்து உருவாகிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டைகாட்லிடன் பிளான்ட் எல்லாமே மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அதே இஃப் த ட்ரங்க் ரிமைன்ஸ் அன்பிரான்ச்டு, அதனுடைய மெயின் ஸ்டெம் வந்து பார்த்தோன்னா அன்பிரான்ச்டு பிரான்ச்சுகள் கிளைகளை உருவாக்காமல் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து காடக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா பனைமரம் அண்டு கோக்னட், தென்னைமரம், பால்மிரா அண்டு கோக்னட். அடுத்தது பிளான்ட் ஹேபிட்டட். ஸோ ஹேபிட்டட் அப்படிங்கிறது அது வளரக்கூடிய இடம், வளரிடம் சொல்லுவோம் இல்லையா, ஹேபிட்டட். ஸோ டிபெண்டிங் அப்பான் வேர் பிளான்ட்ஸ் க்ரோ, ஹேபிட்டட்ஸ் மே பி கிளாசிஃபைட் இன்டு 2 மேஜர் கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெரஸ்ட்ரியல் அண்டு செகண்ட் ஒன் அக்வாட்டிக். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ரெண்டே கேட்டகரிஸ் தான். டெரஸ்ட்ரியலுங்கிறது நிலத்தில் வாழக்கூடியது, அக்வாட்டிக் அப்படிங்கிறது நீரில் வாழக்கூடியது. அப்போ நிலம் அப்படிங்கும்போது அது நிறைய இருக்குது, பிளைன்ஸில் நிறைய ஏரியாஸ் இருக்குது, ஜியாகிரபிக்கல் ரீஜியன்ஸாக. அதே மாதிரி அக்வாட்டிக்னு எடுக்கும்போது ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட்டா. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல். Plants growing on land are called terrestrial plants. Plants that are living in water are called aquatic plants. அவ்வளோதான். ஸோ terrestrial plants and aquatic plants. அடுத்தது லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா based on life span plants are classified into 3 types. They are annuals, biennials and perennials. முன்னாலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ annuals அப்படிங்கிறவங்க a plant that completes its life cycle in one growing season. ஒரே ஒரு பருவம் தான். எக்ஸாம்பிள் மெய்ஸு, வாட்டர்மெலன், கிரவுண்ட்நட்டு, ரைஸ். ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஒரு பருவ தாவரங்கள். என்னவாங்க, ஒரு பருவத்துக்குள்ளாரையே அவங்களுடைய என்டையர் லைஃப் வெஜிடேட்டிவ் க்ரோத்து, ரீப்ரொடக்டிவ் க்ரோத், சீடு ஃபார்ம் ஆகிட்டு செடி என்ன ஆகிடும், அழிஞ்சிடும். அடுத்து biennials, a plant that lives for 2 seasons, growing vegetatively during the first season and flowering and fruiting during the second season. Example carrot, radish, cabbage. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா biennials, 2 பருவ தாவரங்கள். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா முதல் பருவத்தில் வந்து அவங்களுடைய வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கும், அதாவது தலைவுடல்னு சொல்லுவோம். ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் நல்லா வளருவாங்க, உணவை சேமித்து வைப்பாங்க நிறைய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி. செகண்ட் சீசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவரிங், சேர்த்து வச்சப்பட்ட அந்த உணவுப் பொருள் எல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க, ஃப்ளவரிங், பூக்களை உண்டாக்குறதுக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ணி சீட்ஸை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்திடுவாங்க. அடுத்து பெரனியல்ஸ், a plant that grows for many years, that flowers and set fruits for several seasons during the lifespan. When they bear fruits every year, they are called polycarpic perennials. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இவங்க என்ன ஆகிட்டே இருப்பாங்க, பூ வச்சு காய் வச்சு சீட்ஸை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பேர் பாலிகார்பிக் பெரனியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மேங்கோ, சப்போட்டா. Some plants produce flowers and fruits only once and die after a vegetative growth of several years. These plants are called monocarpic perennials. Example bambusa, agave, musa. ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டைப்பு மோனோகார்பிக் பெரனியல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவங்களும் வந்து பார்த்தோன்னா பல்லாண்டு வாழக்கூடியவங்க தான். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு பருவத்தோடைய அவங்களுடைய வெஜிடேட்டிவ் க்ரோத் அழிஞ்சிடும். ஆனால் திரும்ப என்னவாங்க, கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், ரைசோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ரைசோம்லேருந்து திருப்பி புது பிளான்ட்டாக வளர ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அதனால் இவங்களுக்கு பேர் மோனோகார்பிக் பெரனியல். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு டைம் தான் இவங்க காய் வைப்பாங்க, அதுக்கப்புறம் அழிஞ்சிடுவாங்க. ஆனால் பாலிகார்பிக்னால் ஒவ்வொரு வருஷமும் என்னவாங்க, சீடை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரூட் ஃபார்மேஷன் இருக்கும், வெஜிடேட்டிவ் க்ரோத் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது அழியாது. அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ இப்போ ஃப்ளவரிங் பிளான்ட்னுடைய பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ஆஞ்சியோஸ்பம்ஸ் ஆர் மேக்னோலியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஸ்போரோஃபைட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் ஆக்சஸ் வித் அன் அண்டர் கிரவுண்ட் root system and an aerial shoot system. The shoot system has a stem, branches and leaves. The root system consists of root and its lateral branches. So இப்போ parts of flowering plants அப்படின்னு எடுத்தோன்னா flowering plants வந்து பார்த்தோம் அப்படின்னா angiospermsல மேக்னோலியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். They are sporophytes. ஸோ இப்போ முன்னே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இதில் ஆல்கே பிரியோஃபைட் படிக்கலையே பார்த்துருக்கோம். இவங்க வந்து ஸ்போரோஃபைட்டிக் தாவரங்கள் தான். ஏன்னா இதில் ஸ்போரோஃபைட்டிக் தான் டாமினண்ட்டு, கேமிட்டோஃபைட்டிக் வந்து ஷார்ட் லிவ்டு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அண்டர் கிரவுண்டில் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் ஆக்சிஸ் வித் அன் அண்டர் கிரவுண்டு ரூட் சிஸ்டம், மண்ணுக்கு அடியில் ரூட் சிஸ்டத்தையும் மண்ணுக்கு மேலே ஏரியல் பார்ட் வந்து பார்த்தோன்னா ஷூட் சிஸ்டத்தையும் உருவாக்கக்கூடியது. இந்த ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்டெம், பிரான்ச்சஸ் அண்ட் லீவ்ஸ், இது மூணையும் எடுத்திருக்கும். இந்த ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ரூட் அண்டு லேட்ரல் பிரான்ச்சஸ், வேர்களையும்
பக்க வேர்களையும் வேர்களுடைய கிளைகளையும் உருவாக்கியிருக்கும். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூட் சிஸ்டம், வேரினுடைய பகுதி. The root is non-green, cylindrical descending axis of the plant that usually grows into the soil, positively geographic அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரூட்டில் வந்து பார்த்தோன்னா நான் க்ரீன், அதில் பச்சையம் கிடையாது, ஏன்னா அதில் வந்து பிக்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. தே டு நாட் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ், ரைட்டா. அண்டு சிலிண்ட்ரிக்கல் டெசெண்டிங் ஆக்சிஸ், டெசெண்டிங் ஆக்சிஸ்னால் கீழ் நோக்கி வளரக்கூடிய பார்ட்ஸு. அண்ட் யூஸ்வலி க்ரோஸ் இன் டு த சாயில், மண்ணுக்குள்ளார. அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம், மண்ணை நோக்கி வளரக்கூடிய தாவர பகுதி. It develops from the radicle, which is the first structure that comes out when a seed is placed in the soil. ஸோ இப்போ மண்ணில் சீடை போட்டோன்னே ரேடிக்கல் ரீஜன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரக்கூடிய பகுதி இது இந்த ரூட் ரீஜன் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ப்ளம்யூல்ஸ்லேருந்து ஷூட் சிஸ்டம் வரும். ரூட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆங்கரிங் த பிளான்ட். ஸோ அப்போ ரூட்னுடைய வேலை என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சார்ப்ஷன், நீரை உறிஞ்சிறது, மினரல் அண்ட் நியூட்ரியன்ஸை, வாட்டரை, அண்டு ஆங்கரிங் த பிளான்ட். ஸோ இப்போ மண்ணில் தாவரத்தை நிலையாக நிற்க வைக்கிறதுக்கு உதவுது. கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ரூட் இஸ் த டிசெண்டிங் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் ஆக்சிஸ், ஜென்ரலி நான் கிரீன் இன் கலர் as it lacks chlorophyll. குளோரோஃபில் அப்படிங்கிறது பிக்மெண்ட்டு, க்ரீன் பிக்மெண்ட்டு, ஸோ அது கிடையாது. டஸ் நாட் பாசஸ் நோட்ஸ், இன்டர்நோட்ஸ் அண்டு பர்ட்ஸ். ஸோ இப்போ இவங்க என்ன கிடையாது அப்படின்னா நோடு, இன்டர்நோட் கிடையாது. அதாவது தாவரத்தினுடைய தண்டில் இருக்க மாதிரி கணுக்களும் கணுவிடை பகுதியும் கிடையாது. அதாவது ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதி தான் கணு இடைப்பகுதின்னு சொல்லுவோம். ஸோ நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் கிடையாது. அண்டு பட்ஸு, ஸோ மொட்டுக்கள் இதில் கிடையாது, சரியா. ஸோ இதில் மொட்டுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸப்ஷன் இன் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ரூட்டேசி. ரூட்ஸ் பேர் பர்ட்ஸ் which help in vegetative propagation. சில தாவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். அதுலேயும் சில தாவரங்களுடைய வேர்பகுதிகள்லையும் இந்த பேர்ட்ஸ் இருக்கும். இந்த பேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், அதாவது சீடு ஃபார்மேஷன் இல்லாத தாவரங்களில் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனாக இந்த பேர்ட்ஸ் மூலமாக தான் புதிய தாவரமானது உருவாகும். அடுத்து இட் பியர்ஸ் ரூட் ஹேர்ஸ் டு அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ அப்போ வேரில் யார் இருப்பாங்கன்னா ரூட் ஹேர்ஸ், வேர் முடிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவன் இந்த வேர், அதாவது இந்த ரூட் ஹேர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா சாயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டரை அப்சர்வ் பண்ணுறவங்க. இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் இன் நேச்சர். ஏன்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக்னா மண்ணுக்குள்ளார தான் வளருது, ரைட்டா. ஸோ அதனால் பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக். அப்போ எதுக்கு எகென்ஸ்டாக வளர்கிறாங்க? சன்லைட்டுக்கு எகென்ஸ்டாக வளர்கிறாங்க. அப்போ ஃபோட்டோட்ரோபிக் எதுக்கு? நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக். ஃபோட்டோன்னா லைட்டு, ரைட்டா. ஸோ லைட்டுக்கு எகென்ஸ்டாக வளரனால இதுக்கு பேர் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். ஸோ ரூட்டினுடைய ரீஜன்ஸ் அப்படின்னா ரூட் டிப் இஸ் கவர்டு பை அ டூம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் பேரன்கைமட்டாஸ் கால்டு ரூட் கேப். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழே இருக்குது இல்லையா, ஸோ ரூட்டினுடைய நுனிப்பகுதி ஒரு கேப் மாதிரி மூடி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? ரூட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரூட் கேப் வந்து தான் என்ன பண்ணும்? ரூட் மண்ணுக்குள்ளார தொலைச்சி போகையில் அந்த மெரிஸ்டம் ரீஜியன், அதாவது ஆக்கத்திசு பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல செல்கள் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறவங்க இவங்க தான். It protects the meristematic cells in the apex. In Panthenus, multiple root cap is present. In Pistia, instead of root cap, root packet is present. ஸோ பிஸ்டியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அக்வாட்டிக் தாவரம். இப்போ இந்த அக்வாட்டிக் பிளான்ட் வந்து பார்த்தோன்னா ரூட் கேப்புக்கு பதிலாக ரூட் பாக்கெட் இருக்குது. ஸோ ரூட் பாக்கெட் அப்படிங்கிறது இது ஈஸியாக அது ஹெல்ப் அது ஃப்ளோட்டிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். A few millimeters above the root cap, the following 3 distinct zones have been classified based on their meristematic activity. ஸோ இப்போ ரூட் கேப்புக்கும் கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோன், ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் அண்ட் ஜோன் ஆஃப் மேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரீஜியன் தான், ரீஜியன் ஆஃப் செல் டிவிஷன் கொடுத்துறாங்களா, ஸோ அதுதான் மெரிஸ்டம் ரீஜியன். ஸோ அப்போ அந்த மெரிஸ்டம் ரீஜியனை தான் என்னென்னு சொல்லுவோம்? மெரிஸ்டம் ரீஜியன் சொல்லுவோம், அதாவது ஆக்கத்திசு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து செல் டிவைட் ஆகிட்டு வேறானது வளர்ந்துக்கிட்டு இருக்கும். தென் அதுக்கு அடுத்த ஜோன் வந்து பார்த்தோன்னா ரீஜியன் ஆஃப் செல் எலாங்கேஷன். ஸோ அப்போ எலாங்கேஷன் புதுசாக உருவான செல்கள், மெரிஸ்டம் செல்லேருந்து உருவான செல்கள் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிறதுக்கான டைமிங் கொடுக்கறது இந்த இடத்துல தான். ஸோ அதனால தான் இவங்க செல் எலாங்கேஷன் சொல்கிறோம். அண்டு ரீஜியன் ஆஃப் மேச்சுரேஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா முதிர்ந்த வேர்பகுதி, ரைட்டா. ஸோ அப்போ இங்கே மேச்சூர்டாக செல் எலாங்கேஷன் ஜோன் இருந்துச்சு இல்லையா, அங்கே இருந்த பிளான்ட் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக மெச்சூர்ட் ஆகிட்டு எங்கே இருப்பாங்க? இந்த இடத்துல வருவாங்க. ஸோ இந்த மெச்சூர்டு ரீஜனில் தான் யார் இருப்பா? இந்த ரூட் ஹேர்ஸ் ஃபார்ம் ஆவாங்க, ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 zones.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். ஸோ ரூட் சிஸ்டத்துடைய டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம், இது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ரெண்டாவது பிக்சர். இப்போ இந்த டேப் ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ரேடிக்கல் ரீஜன்லேருந்து வந்த முதல் வேர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து என்ன ஆகும், தொடர்ந்து வளர்ந்து ஒரு டேப் ரூட்டை ஃபார்ம் பண்ணும், ரைட்டா. ஸோ அதுலேருந்து தான் லேட்ரல் ரூட்ஸ், செகண்டரி ரூட்ஸ் அண்ட் டெர்ஷரி ரூட்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஜோன் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா மோனோகாட்டிலிடன் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரேடிக்கல்லேருந்து வரக்கூடிய ரூட் என்ன ஆகும்னா டீக்ரேட் ஆகிடும். டீக்ரேட் ஆகிட்டு அதனுடைய லேட்ரல் ரீஜன்ஸ்லேருந்து என்ன ஆகும், லேட்ரல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த லேட்ரல் ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா டேப் ரூட் அங்கே இருக்காது. ஸோ அப்போ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபைபர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் நோன் அஸ் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம். Primary root is the direct prolongation of the radical when the primary root persists and continues to grow as in dicotyledons. ஸோ இப்போ persist அப்படின்னா என்னது, primary root தொடர்ந்து இருந்து அங்கே என்ன பண்ணும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். It forms the main root of the plant and it's called tap root. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெயின் ரூட்னு சொல்கிறோம். அதனால தான் அதான் tap root. Tap root produces lateral roots that further branches into finer roots. Lateral roots along with the branches together called secondary roots. ஸோ இப்போ ப்ரைமரி ரூட்லேருந்து வரக்கூடிய அத்தனை ரூட்டுமே ஜென்ரலி நோன் அஸ் செகண்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அட்வென்ஷியஸ் ரூட். ஸோ ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதர் தென் ரேடிக்கல் இஸ் கால்டு அட்வென்ஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ரேடிக்கல் ரீஜன்லேருந்து தான் ரூட் ஃபார்மேஷன் வரணும். ஆனால் அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அது என்ன ஆகிடுது, டீக்ரேட் ஆகிடுது. ஸோ அப்போ டீக்ரேட் ஆகிறதுனால அந்த ரேடிக்கல் இல்லாமல் மற்ற இடத்துலேருந்து வர்றதுனால அதுக்கு பேர் அட்வென்ஷியஸ் ரூட்ஸ்னு சொல்கிறோம். இட் மே டெவலப் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் ஆர் நோட்ஸ் ஆர் இன்டர் நோட்ஸ். எக்ஸாம்பிள் மனஸ்டெரா டெலிஷியோசா, பைப்பர் நைக்ரம். பொதுவாக எல்லா மோனோகாட்டிலிடன் தாவரத்தில் என்ன தான் இருக்கும், டேப் ரூட், அதாவது அட்வென்ஷியஸ் ரூட் சிஸ்டம், அதாவது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் தான் இருக்கும். In most of the monocots, the primary root of the seedling is short-lived and lateral roots arise from various regions of the plant body. These are bunch of thread-like roots nearly equal in size, which are collectively called fibrous. ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு கொத்தா எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கும். ஸோ அப்போ அது பார்க்குறதுக்கு ஃபைபர் மாதிரி த்ரெட் லைக் நூலை தொங்கோட்ட மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பேர். ஜென்ரலி ஃபாண்ட் இன் கிராசஸ். பொதுவாக மோனோகாட்டிலிடனில் குறிப்பாக புல் தாவரங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி காணலாம். எக்ஸாம்பிள் ஒரைசா சட்டேவா, எலிசின் கொரக்கானா. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்டு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்டு. ஸோ ரூட் பர்ஃபார்ம்ஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நேம்லி ப்ரைமரி அண்டு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டு வகையான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கோன்னா அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், ஹெல்ப் டு ஆங்கர் த பிளான்ட் ஃபிர்ம்லி இன் த சாயில். ஸோ ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்ன, வாட்டர் அண்ட் மினரல்ஸை சாயிலேருந்து உரியறது தான் ப்ரைமரி ஃபங்க்ஷன். அண்ட் ஆங்கரிங் த பிளான்ட்டை சாயிலில் நிலையாக நிறுத்தி வைக்கிறதுக்கு இந்த ரூட் பயன்படுது. அதே செகண்டரி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இன் சம் பிளான்ட்ஸ் ரூட் பர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணுது. தீஸ் ஆர் கால்டு செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். டு பர்ஃபார்ம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆர் மாடிஃபைடு. ஸோ அப்போ செகண்டரி ஃபங்க்ஷன் செய்யணும் அப்படின்னா அந்த ரூட் என்ன ஆகணும், அந்த வேலையை செய்கிற மாதிரி அவங்க உருமாறி இருக்கணும், மாடிஃபை ஆகிருக்கணும். ஸோ அப்போ அதனால் அவங்களுக்கு பேர் மாடிஃபைடு ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ரூட் மாடிஃபிகேஷனுடைய ஃப்ளோ சார்ட்டு. அதில் வந்து பார்த்தோன்னா டேப் ரூட் மாடிஃபிகேஷனு, அட்வென்ஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ டேப் ரூட்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் அண்டு பிரீத்திங் அப்படின்னு ரெண்டு வகையில். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நாப்பிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அட்வென்ஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷனில் ஸ்டோரேஜில் வந்து பார்த்தோன்னா டியூப்ரஸ் ரூட்டு, ஃபேசிகுலேட்டட் ரூட்டு, நோட்லெஸ் ரூட்டு, மொனிலிஃபார்ம் ரூட்டு, ஆனுலேட்டட் ரூட் அப்படின்னு சொல்லி. மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் ப்ராப் ரூட்டு, ஸ்டில்ட் ரூட்டு, கிளைம்பிங் ரூட்டு, பட்ரஸ் ரூட்டு. விட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எபிஃபைட்டிக் ரூட்டு, ஃபோலியர் ரூட்டு, சக்கிங் ரூட்டு, ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தோம்ல டேப் ரூட் சிஸ்டம், அதாவது டேப் ரூட் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் ரெண்டு விஷயம், ஒன்று ஸ்டோரேஜ், இன்னொன்று பிரீத்திங், ரெண்டே விஷயம் தான் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ் ரூட்ஸு, அதில் கோனிக்கல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கோன் லைக் ப்ராட் அட் த பேஸ் அண்ட் கிராஜுவலி டேப்பரிங் டுவார்ட்ஸ் த ஏபெக்ஸ். எக்ஸாம்பிள் டாக்கஸ் கரோட்டா, கேரட்டில் இருக்கக்கூடிய கேரட்டினுடைய வடிவம் தான் இந்த கோனிக்கல் ரூட்டு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா கோன் மாதிரி இருப்பாங்க. ப்ராட் அட் த பேஸ், அடிப்பகுதியில் அகலமாகவும் மேல் நோக்கி போக போக என்ன ஆகுறாங்க, குறுகி டேப்பராகவும் மாறுவாங்க. ஸோ இப்போ அதனால தான் இதுக்கு பேர் கோனிக்கல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். கேரட் எக்ஸாம்பிள். ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா these roots are swollen in the middle and tapering towards the both ends. எக்ஸாம்பிள் ரஃபனா சட்டேவஸ், முள்ளங்கி. ஸோ முள்ளங்கியினுடைய வடிவம் தான் ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில்
பேஸ்லேயும் நுனிப்பகுதியிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேப்பராக இருப்பாங்க. நடுவில் மட்டும் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்வாலனாக இருப்பாங்க, பருத்து காணப்படுவாங்க. ஸோ இப்போ இது வந்து ஃபியூசிஃபார்ம் டைப்பு, ரஃபானஸ் அட்டவஸ் முள்ளங்கி. அடுத்து நாப்பிஃபார்ம் ரூட்டு. இட் இஸ் வெரி ப்ராட் அட் த ஆப்பெக்ஸ் அண்ட் சடன்லி டேப்பர்ஸ் லைக் எ டெய்ல் அட் த பேஸ். எக்ஸாம்பிள் பீட்டா வல்காரிஸ், பீட்ரூட்டு. ஸோ நாப்பிஃபார்ம் ரூட்டு இவங்க என்ன அடிப்பகுதியில் பயங்கர அகலமாக இருப்பாங்க, மேலே போக போக திடீர்னு என்னவாங்க, சடனாக டேப்பராக மாறுவாங்க. ஸோ அப்போ பீட்ரூட்டில் பார்த்தோன்னா தெரியும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறனால தான் இதுக்கு பேர் நாப்பிஃபார்ம் டைப்புன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பீட்டா வல்காரிஸ், பீட்ரூட்டு. ஸோ இதில் ஏ வந்து பார்த்தோன்னா கேரட்டு, கோனிக்கல் ரூட்டு. மேலே பாருங்கள் அகலமாகவும், கீழே வர வர எப்படி இருக்காங்க, டேப் ரூட்டாக வர்றாங்க இல்லையா. ஸோ அப்போ அதனால் இவங்களுக்கு வந்து கோனிக்கல் ஷேப்பு, கோனிக்கல் ரூட்டு. அதே ஃபியூசிஃபார்ம் பாருங்கள், மேலண்டில் கொஞ்சம் மழுங்கி இருக்காங்க, கீழே வந்து பார்த்தோன்னா சடனாலாம் மழுங்கலை, நடுவில் மட்டும் கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, அதனால் இதுக்கு பேர் ஃபியூசிஃபார்மு. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாப்பிஃபார்ம். ஸோ ஃபுல்லாக உருண்டையாக இருந்து கீழே போகையில் மட்டும் எப்படி ஆகுது, சடனாக டேப்பராக மாறுறாங்க. ஸோ அப்போ அதனால் இதுக்கு பேர் நாப்பிஃபார்ம் ரூட் அப்படின்னு பேர். தென் அடுத்தது ப்ரீத்திங் ரூட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா ப்ரீத்திங் ரூட்டு. என்ன செடி பார்த்தோன்னா அவிசீனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவிசீனியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சதுப்பு நிலத்தில் வாழக்கூடியவங்க, அதாவது கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நிலம், ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோன்னா சேறு கலந்து அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சதுப்பு நிலமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல வளரக்கூடிய பிளான்ட்ஸ் தான் இந்த அவிசீனியா. ஸோ இங்கே ஃபுல்லாகவே காற்று இருக்காது. ஸோ அதனால் இதனுடைய வேர் என்னாகும் அப்படின்னா மேல் நோக்கி கொஞ்சம் என்ன பண்ணும், அந்த மேலே இருக்கக்கூடிய வேருங்க மேல் நோக்கி வளர்ந்து காணப்படும். ஸோ அப்போ அதுக்கு பேர் நெமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு பேர், சுவாச வேர்கள், ப்ரீத்திங் ரூட் அப்படின்னு பேர். ஸோ இதுதான் அந்த டி, அதாவது இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த நெமட்டோஃபோர், நிறையா ஏர் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக தான் என்ன ஆகும், அது ப்ரீத் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் ப்ரீத்திங் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ப்ரீத்திங் ரூட். சம் மேங்க்ரூவ் பிளான்ட்ஸ் லைக் அவிசீனியா, ரைசோபோரா, ப்ரூகிரா டெவலப் ஸ்பெஷல் கைண்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ். நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். பொதுவாக ரூட்னுடைய பண்பு என்னது, பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக், மண்ணை நோக்கி மண்ணுக்குள்ளார வளரக்கூடியது இல்லையா, டெசெண்டிங் ஆர்டரில். ஆனால் இந்த ரூட் மட்டும் என்ன ஆகணும், அசெண்டிங் ஆர்டரில் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக்காக வளரும். ஃபார் ரெஸ்பிரேஷன், பிகாஸ் த சாயில் பிகம் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் அண்ட் ஏரேஷன் இஸ் வெரி புவர். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா சேச்சுரேட் ஆகிருக்கும், மண்ணோட சேறு கலந்து என்ன ஆகிருக்கும், தண்ணி கலந்து சேராக இருக்கும். ஸோ அப்போ உள்ள ஏரேஷனே இருக்காது, சுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன ஆகிறாங்க, மேலே வேர்பகுதி ப்ரீத்திங் ரூட்டாக மாறுறாங்க. தே ஹேவ் எ நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் போர்ஸ் அண்ட் நெமட்டோஃபோர்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ அப்போ அந்த ரூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நெமட்டோஃபோர்ஸ், ப்ரீத்திங் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸு பேர் தான் நெமட்டோஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அது வழியாக தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், வாயு பரிமாற்றத்தை நடத்திக்குவாங்க, ரைட்டா. ஸோ அதனால தான் இது ப்ரீத்திங் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அட்வென்ச்சர்ஸ் ரூட் மாடிஃபிகேஷன், அதாவது ஃபைப்ரஸ் ரூட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் ரூட்டு, அதில் டியூபரஸ் ரூட்டு, கிழங்குகளை உருவாக்குறது. தீஸ் ரூட்ஸ் ஆர் ஸ்வாலன் வித்தவுட் எனி டெஃபினட் ஷேப்பு. டியூபரஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு சிங்லி அண்ட் நாட் இன் கிளஸ்டர்ஸ். எக்ஸாம்பிள் ஐப்போமியா, பட்டாடஸ், சக்கரவள்ளி கிழங்கு, ரைட்டா. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா கிழங்குகளை உருவாக்குறாங்க இந்த ரூட்டு. ஃபைப்ரஸ் ரூட்டு எல்லாமே என்ன பண்ணும், ஸ்டோரேஜ் பண்ணும், உணவுப் பொருளை சேமிக்கிறதுனால அது எப்படி இருக்கும், அளவில் பருத்து காணப்படும், அளவில் பெரிய சைஸாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் கிழங்குகள்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபேசிகுலேட்டட் ரூட்டு. தீஸ் ரூட்ஸ் ஆர் இன் கிளஸ்டர் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். எக்ஸாம்பிள் டாலியா அண்டு அஸ்ப்ராகஸ். ஸோ இப்போ ஃபேசிகுலேட்டட் ரூட் அப்படின்னா நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ரூட் வந்து கொஞ்சம் தடித்து காணப்படுவாங்க. ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளஸ்டராக, ஒரு கொத்தாக இருப்பாங்க, ரைட்டா. ஸோ அப்போ அதுக்கு பேர் என்னென்னா ஃபேசிகுலேட்டட் ரூட் அப்படின்னு பேர். அடுத்து நாடுலஸ் ரூட், முடிச்சுகளாக காணப்படுறது. இன் திஸ் டைப் ஆஃப் ரூட் ஸ்வெல்லிங் அக்கர்ஸ் ஒன்லி நியர் த டிப்ஸ். ஸோ அப்போ வேர்னுடைய அந்த நுனிப்பகுதியில் மட்டும் என்ன இருக்கும், கொஞ்சம் பக்கத்தில் முடிச்சுகளாக உருவாகிருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். மரண்டா, ஏரோ ரூட்டு, கர்க்குமா அமேடா, மேங்கோ ஜிஞ்சரு, கர்க்குமா லாங்கா, டர்மரிக், இதுலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த முடிச்சுகளை பார்க்கலாம். இதுக்கு பேர் என்னது, நாடுலஸ் ரூட் அப்படின்னு பேர். அடுத்து மொனிலிஃபார்ம் ஒரு பேடட் ரூட்டு, பாசிமணி மாதிரி அங்கங்கே என்ன இருக்கும், ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பீடட் ரூட்டுன்னு சொல்லுவோம். தீஸ் ரூட்ஸ் ஸ்வெல் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் கிவிங் தம் எ பீடட் அப்பியரன்ஸ். எக்ஸாம்பிள் விட்டிஸ், போர்ட்லக்கா, மெமாட்டிகா. அடுத்து ஆனுலேட்டட் ரூட்டு. ஸோ அப்போ ரூட்டினுடைய அந்த ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா அங்கங்கே வளையம் சுற்றி வச்சுக்க மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு பேர் ஆனுலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ரூட்ஸ் ஹேவ் சீரியஸ் ஆஃப் ரிங் லைக் ஸ்வெல்லிங் அண்ட் தர் சர்ஃபேஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். எக்ஸாம்பிள் சைக்காட்ரியா, ஐப்கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ட்ரீ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆனுலேட்டட் ரூட்டு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஐப்போமியா பட்டாடஸ். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா, டியூபரஸ் ரூட்டு. ஸோ கிழங்குல உருவாங்க, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு தான், ரைட்டா. இது வந்து பார்த்தோன்னா கிளஸ்டர் ஃபார்மு, கிளஸ்டர் ரூட்டு, டாலியா.
இது வந்து பார்த்தோன்னா அப்படியே கொத்து கொத்தாக வர்றது. அடுத்து வந்து பார்த்தோன்னா மரண்டா, இதனுடைய வேர் நுனியில் மட்டும் எப்படி இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது சைகாட்ரியா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரெகுலர் இன்டர்வல்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சைகாட்ரியா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அடுத்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டு ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பில்லர் ரூட்டு. தீஸ் ரூட்ஸ் க்ரோ வெர்டிகலி டவுன்வார்ட் ஃப்ரம் த லேட்ரல் பிரான்ச்சஸ் இன்டு த சாயில். எக்ஸாம்பிள் ஃபைக்கஸ் பெங்காலன்சிஸ், ஆலமரம் எல்லாம் இருக்கு இல்லையா, பேனியன் ட்ரீ, இந்தியன் ரப்பர், இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன ரூட் இது, மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக கொடுக்கக்கூடிய ரூட்ஸ் ப்ராப் ரூட்டு, பில்லர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விழுதுறதுலேயே ஆலமரத்தில் அதுதான் ப்ராப் ரூட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில்ட் ரூட்டு அல்லது பிரேஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் திக் ரூட்ஸ் க்ரோயிங் ஆப்ளிக்வலி ஃப்ரம் த பேசல் நோட்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம். தீஸ் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். எக்ஸாம்பிள் சக்கரம், அபிசினரம், ஜியாமேஸ், பேண்டனஸ் அண்ட் ரைசோபோரா. ஸோ கரும்பு செடியில் சோளத்தட்டிலாம் வந்து பார்த்தோன்னா கீழே மண்ணை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த கணுவில் வேர் வந்து என்ன இருக்கும், அந்த மேல் கணுவிலேருந்து வளர்ந்து கீழே மண்ணில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட்டு தான். ஏன்னா அது எல்லாமே இப்போ சோளத்தட்டு அப்புறம் கரும்புலாம் வந்து பார்த்தோன்னா நீட்டமாக வளரக்கூடியது. ஸோ அப்போ அது ஈஸியாக என்ன ஆகும், சாயும். அப்படி சாயாமல் இழுத்து பிடிச்சிக்கிறதுக்கு தான் என்ன இருக்கும், நம்ம இந்த ஸ்டில்ட் ரூட்டை பயன்படுத்துகிறோம். அடுத்து கிளைம்பிங் ரூட்ஸ். These roots are produced from the nodes of stem which attach themselves to the support and help in climbing. ஸோ இப்போ கிளைம்பிங் வந்து பார்த்தோன்னா தொற்றி கொண்டு போகிறதுக்கு, அதாவது கொடி மாதிரி படர்ந்துட்டு போகிறதுக்கு இந்த ரூட்ஸ் பயன்படுது. டு ensure the foothold on the support, they secrete a sticky juice which dry ups in air, attaching the roots to the support. எக்ஸாம்பிள் பைப்பர் பீட்டல். பைப்பர் பீட்டல் அப்படிங்கிற அந்த வெத்தலை கொடியில் இருக்கிறது. ஸோ அப்போ கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கி நேச்சரை செக்ரேட் பண்ணி அதை ஈஸியாக காஞ்சிடும். ஸோ அப்போ காஞ்சனால அது என்னாகும், செடி வந்து அதுலேயே அப்படியே ஒட்டிக்கும், ரைட்டா. ஸோ அதுதான் கிளைம்பிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பட்ரஸ் ரூட்டு. பட்ரஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பெரிய கட்டையாக பலகை மாதிரி வர்றது. இன் சர்டன் ட்ரீஸ் ப்ராட் பிளாங்க் லைக் அவுட் க்ரோஸ் டெவலப் டுவார்ட்ஸ் த பேஸ் ஆல் அரவுண்ட் த ட்ரங்க். தே க்ரோ ஆப்ளிக்வலி டவுன்வார்ட்ஸ் அண்ட் கிவ் சப்போர்ட் டு ஹியூஜ் ட்ரங்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஸோ பெரிய பெரிய ட்ரங்க் இருக்கக்கூடிய மரம், அப்போ ஜிம்னோஸ்பெர்மிக் பிளான்ட்டு, பெரிய பெரிய ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ட்லாம் ஃபாரஸ்ட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாம் தாங்கி பிடிக்கிறதுக்காக இந்த பட்ரஸ் ரூட்டு பலகை மாதிரி உருவாகி அந்த மெயின் ஸ்டெம் ட்ரங்க்கை சுற்றி என்ன இருக்கும், சுற்றிலையும் வளர்ந்து கிரிப்பாக பிடிச்சிட்ருக்கும். திஸ் இஸ் அன் அடாப்டேஷன் ஃபார் டால் ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். எக்ஸாம்பிள் பாம்பாக் சைபா, ரெட் சில்க் காட்டன் ட்ரீ, சீபா பென்டான்ட்ரா, ஒயிட் சில்க் காட்டன் ட்ரீ, டெலோனிக்ஸ் ரீஜியா, பாம்பாக்ஸ், இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ராப் ரூட்டு, ஆலமரத்தில் விழுதுகள் வர்றது ப்ராப் ரூட்டு. இது வந்து பார்த்தோன்னா கரும்பில் ஸ்டில்ட் ரூட்டுன்னு சொல்லுவோம். கரும்பு சோளத்தட்டில் வரக்கூடிய ஸ்டில்ட் ரூட்டு, மேலே கணுவிலேருந்து மண்ணுக்குள்ளார வர்றது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன சொல்லுவோம், அந்த பைப்பர் பீட்டல் வெத்தலை கொடியில் வருதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரூட்டு தான் இந்த ரூட்டு. என்ன ரூட் அது, ஸோ கிளைம்பிங் ரூட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுதான் பட்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், அந்த மெயின் ட்ரங்கை சுற்றி இருக்குது பெருசாக பலகை மாதிரி என்ன இருக்கும், அப்படியே வளர்ந்து மண்ணுக்குள்ளார போகும். ஸோ அப்போ பலகையாக அந்த ட்ரங்கை சுற்றி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, பட்ரஸ் ரூட், பிளாங்க் லைக் அவுட் க்ரோத்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விட்டல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது உயிர் வாழ்கிறதுக்கான மாடிஃபிகேஷன்ஸ். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோன்னா எஃபிஃபைட்டிக் ஆர் வெலாமன் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேறொரு தாவரத்தின் மேலே வளரக்கூடிய வேர்கள், அதுதான் வெலாமன் ரூட்டுன்னு சொல்லுவோம். இது உயிர் வாழ்கிறதுக்காக பயன்படக்கூடிய வேர்கள். சம் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் டெவலப் a special kind of aerial roots which hang freely in the air. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்கிட் பிளான்ட், இவங்க சம் ஆர்கிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எல்லாமே தொற்று தாவரங்கள் தான், வேறொரு பிளான்ட் மேலே இருந்து தான் வளருவாங்க. ஸோ இவங்க ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஏரியல் ரூட்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மரத்தில் கிரிப் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அப்படி காற்றுல பஞ்சு மாதிரி ஆடிட்டுருக்கும், ஹேங் ஃப்ரீலி இன் த ஏர். ஸோ இந்த ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த வேருக்கு பேர் என்ன அப்படின்னா வெலாமன் அப்படின்னு பேர், விச் ஹெல்ப்ஸ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் மாய்ச்சர் ஃப்ரம் த சரௌண்டிங் ஏர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே மண்ணிலேருந்து ஈரத்தை உறிஞ்ச முடியாது, அப்போ இந்த வெலாமன் டிஷ்யூ என்ன பண்ணும், காற்றுல ஆடிட்டு இருக்கும்போது மாய்ச்சர்லேருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடியது. எக்ஸாம்பிள் வேண்டா, டென்ட்ரோபியம். வேண்டா அப்படிங்கிறது தான் அந்த ஆர்கிட் பிளான்ட்டு. அடுத்து ஃபோலியர் ரூட், இலை மாதிரி இருக்கிறது. ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த வீன்ஸ் ஆர் லேமினா ஆஃப் த லீஃப் for the formation of a new plant. Example bryophyllum and begonia. ஸோ ஃபோலியர் ரூட், இலையிலிருந்து உருவாகக்கூடிய ரூட், அதாவது ஃபோலியா அப்படின்னாலே இலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ப்ரையோஃபில்லம் பார்த்துருப்போம் இல்லையா, வெஜிடேட்டிவ் க்ரோத்தில் பட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம லோயர் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம் ப்ரையோஃபில்லம் பற்றி நிறையா.
ஸோ அப்போ அந்த லீஃப் நாச்சஸ், பிரயோஃபிலத்தினுடைய லீஃப் நாச்சஸ்லேருந்து நியூ பிளான்ட்ஸ் என்ன ஆகும், வளரும் இல்லையா. ஸோ அது கொஞ்சம் வளர்ந்தோடனே கீழே விழுந்து புதிய தாவரமாக முளைக்கும்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதை தான் வந்து ஃபோலியர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட், அதாவது உறிஞ்சி வேர்கள், அதாவது பேரசைட்டிக் பிளான்ட்டில் இருக்கக்கூடியது. These roots are found in parasitic plants. Parasites develop adventitious roots from stem which penetrate into the tissue of host plant and suck nutrients. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரசைட்டிக்காக வளருவாங்க. பேரசைட்டிக் அப்படின்றது கெட்டிங் நியூட்ரிஷன் ஃப்ரம் த ஹோஸ்ட் பிளான்ட். அப்போ ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு டிசீஸை காஸ் பண்ணியோ அல்லது ஹோஸ்ட் பிளான்ட்டை அழிச்சோ அதுலேருந்து உணவை எடுத்துக்கிறது, தண்ணியும் உணவையும் எடுத்துக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம், ஹாஸ்டோரியல் ரூட்ஸ், சக்கிங் ரூட்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா. எக்ஸாம்பிள் கஸ்குட்டா டாடர், கேசித்தா, ஆரபஞ்ச், ப்ரூம் ராப், விஸ்கம், மிஸ்டுலேட், டென்ட்ரோஃபைத்தோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் பேரசைட்டிக் பிளான்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமுலேட்டரி ரூட்ஸ், ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணக்கூடிய ரூட்ஸ். ரூட்ஸ் ஆஃப் சம் கிளைம்பிங் ஆர் எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ் டெவலப் குளோரோஃபில் அண்ட் டர்ன் கிரீன் விச் ஹெல்ப் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். எக்ஸாம்பிள் டைனோஸ்போரா, ட்ராப்பானாட்டன்ஸ், வாட்டர் செஸ்ட்நட்டு, டீனியோஃபில்லம். ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா எபிஃபைட்டிக் பிளான்ட், மேலே இருக்கக்கூடியவங்க. ஸோ இப்போ இந்த ரூட் வந்து மண்ணுக்குள்ளே போகாது, ஏன்னா லைட்லேயே ஃபோக்கஸ்ட் ஆகிறதுனால தே டெவலப் த குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்குள்ள என்னத்தை உருவாக்கிக்குவாங்க, குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் உருவாக்கிக்குவாங்க. அப்போ குளோரோஃபில் பிக்மெண்ட் உருவானுச்சுனாலே தே டூ இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் இல்லையா. ஸோ அப்போ அவங்க ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராசஸ் பண்ணி உணவை தயாரிப்பாங்க. தட்ஸ் வை தே ஆர் கால்டு ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமுலேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.